இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் ராயல் பாய் பிரியாணி கடைங்க. பாய் பிரியாணி கடை என்னங்க, பிரியாணி தாங்க ஃபேமஸ். கீரனூர் பிரியாணி ஆத்தென்டிக்கா செய்யற கடைக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் பாக்கலாம். உள்ள வந்து பார்த்தா என்ன கூட்டம் பாருங்களேன். பாக்ஸ் பாக்ஸா பிரியாணி பேக் ஆயிட்டு இருக்கு. சிக்கன் இருக்கட்டும், மட்டன் இருக்கட்டும், பூசணிக்கு அல்வால இருந்து சிக்கன் கிரேவி வரைக்கும் ஒன் பை ஒன் போயிட்டு இருக்குங்க. நிறைய ஆம்பியன்ஸ் பாக்குறீங்க, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஏசியோட நல்ல குழு குழுன்னு நல்ல வசதியோட நல்லா சாப்பிடறதுக்கு தேவையான அத்தனை ஆம்பியன்ஸோட இருக்குங்க. பாய் தான் பிரியாணி, வேற யாரும் கிடையாது. நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல நம்ம ட்ரெடிஷனல் சைடு செஞ்சு கொடுத்ததுக்கு நம்ம பாய் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாய் நம்ம பிரியாணி எப்படி போயிட்டு இருக்கு, ஆஃபர்லாம் நல்லா தாறுமாறா கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோ செஞ்சுருக்கீங்க? 150 கிலோ செஞ்சிருக்கீங்க. இப்போ ஒட்டஞ்சத்திரத்துல ராயல் பாய் பிரியாணி கடை நம்ம பாயோட கைமணம் மணக்க இன்னைக்கு புதிய கடை உதயமாகுதுங்க. நம்ம கீரனூர் ஆத்தென்டிக்கல் பிரியாணி ஸ்டைல்ல நாங்க தான் பார்சல் போடுறோம். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால எங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம வச்சு ஜமாளிச்சுட்டு இருக்கிறோம். அது நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதுங்க. ஒட்டஞ்சத்திரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபரான பிரியாணி கடை முத ஓபன் ஆகிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நாங்க எல்லா பிரியாணி, சிக்கன் மட்டன் பிரியாணி ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நீங்க ஒட்டஞ்சத்திரம் வந்தீங்கன்னா பாயோட பிரியாணியை மறக்காம சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி ஸ்பெஷல் நம்ம சொல்றோம். இது கூட வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படிங்கிற ஐட்டம்ஸ் வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க. என்ன ஐட்டம்ஸ் இருக்கு, நம்ம என்ன ஸ்பெஷலா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. நாங்க வந்து இப்ப சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது கூட மாலை நேரத்துல வந்து மக்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி உணவு அப்படிங்கிற வகையில நாட்டுக்கோழி சூப்பு கொடுக்குறோம். ஆமாங்க, இப்ப காப்பி காலம் ஆயிடுச்சு, குழந்தைங்க காய்ச்சல் தலைவலிமாங்க, ஒரு சூப்பி பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்ம கடையில வந்து விசிட் பண்ணி சளி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சிரமங்கள் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு, நாட்டுக்கோழில பண்றது நல்ல பெரிய ஆரோக்கியம் இல்லையா? கண்டிப்பா பாக்குறீங்க இல்லையா? உங்களுக்கு லொகேஷன் தெரியணும், எங்கன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, மாதிரி பார்த்தோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம கடை இருக்கு. ஆமா, ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு.